ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் செக் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ வரைக்கும் லோட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போது, இந்த ரிசல்ட் யாருக்கெல்லாம் பப்ளிஷாக இருக்குது, ஸோ வந்த வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் அந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம சொன்ன டேட்டில் கரெக்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏப்ரல் மே 2024 ரிசல்ட் இன்றைக்கி வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இது யாருக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா யூஜி பிஜி பிஹெச்டி படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இது போக WH11 வந்திருக்கும், அவங்களுக்கு வந்து உங்கள் ஜூனியர் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ செக் பண்ணியிருப்பீங்க. ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பேஜுக்குள்ளே போகிறதுனால இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் இது போக நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு காமனாக ஓவராலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 3 அக்டோபர் வந்து கொடுத்துருக்காங்க. 5 PM வந்து போர்ட்டல் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்போ வரைக்கும் ரிசல்ட் செக் பண்ண வரைக்கும் எல்லாருமே சொன்ன டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த மேக்ஸ் பேப்பரில் தான் அரியர் விழுந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மித்தபடிக்கு ஓவராலாக கொஞ்சம் நல்லா கரெக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே வந்து இன்னும் நிறைய பேர் ரிசல்ட் பார்க்கல. 1-2 ரிசல்ட்டை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரிசல்ட்டுக்கு லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக செக் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் தான் வரும். நீங்கள் இப்போ நான் ஹார்ட் ஒர்க் அது மட்டும் இல்லாமல் எஃபோர்ட்டுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும். ஸோ அதுபோக உங்களுக்கு இந்த ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு WH11 வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே வந்து இப்போதைக்கு சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக அந்த வீடியோ போட்டிருக்கேன். ரிசல்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ரிசல்ட் செக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குது எப்படி வந்திருக்கு, பாசிட்டிவ் வந்திருக்கா இல்லை எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் செக் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும் ஓவராலாக யாராச்சும் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ரிசல்ட் செக் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.